வெல்கம் டு டே 8 சேலஞ்சுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து 1 வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோட பாராட்டுகள். இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 2 டீடாக்ஸ் சேலஞ்சை நோக்கி நம்ம போகிறோம். ஸோ போன வாரம் ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்ன சின்ன டெக்னிக்ஸாக நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். ஸோ அது வந்து லெவல் 1. ஸோ லெவல் 2 வந்து அடுத்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் கஷ்டமானது, கஷ்டம்னு கிடையாது, பட் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த வாரமும் அடுத்த வாரம் வந்து லெவல் 3 இருக்கும். ஸோ இப்படி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் உங்களுக்கு கொண்டு போகிறது ரீசன் என்னன்னா, உங்கள் உடம்பு ஒரு வகையில் பழகிருக்கும். ஸோ இப்போ நம்ம மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம உடம்பு வந்து நல்லாவே வந்து அது கேட்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக இருக்குது, எந்த ஒரு விஷயமும் சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் விடக்கூடாது. சிம்பிளாக இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாமே தரும். ஸோ மெயினாக இந்த சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி விடாமல் பண்ணணும். ஒரு 5 நாள் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வாரம் விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ரிசல்ட்டும் இருக்காது. நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, நாலேஜ் முக்கியம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் தான் முக்கியம். ஸோ நான் சொல்கிற ஒரு ஹேபிட்டும் நீங்கள் அந்த ஹேபிட்டுக்கு மேலே, இது பேர் ஹேபிட் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹேபிட்டுக்கு மேலே இன்னொரு ஹேபிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு என்ன சேலஞ்ச் பார்த்தோம்? ஸோ டே 6 பார்த்தீங்கன்னா வாட்டரை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் தண்ணி குடிக்கும் போது சில பேர் வந்து இப்போ வெயில் காலமாக இருக்கும், இல்லை மழை காலம் 2 இருக்கு இல்லையா? மழை காலங்களில் நான் சொன்ன மாதிரி 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டருக்குள்ளே நீங்கள் குடிக்கலாம். இப்போ வெயில் காலம் நிறைய தண்ணி தாக அடிச்சதுன்னா நீங்கள் நிறைய இன்னும் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அதிகம் கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப வெயில் காலம்னா 3.5 லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதாவது பிரித்து பிரித்து குடிக்கணும். காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸ், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் தாகம் இருக்கோ நீங்கள் நைட்டு வரைக்கும் அதை பிரித்து பிரித்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் நான் முக்கியமான ஒரு டிப்ஸு. ஸோ வெயில் காலங்களில் இன்னும் நிறையா தண்ணி தேவைப்படுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்பு தண்ணி தாகமாக கேட்டுச்சுன்னா நீங்கள் குடிங்க. இன்னொன்று, கிட்னி பேஷண்ட்ஸ் மெயினாக. ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் பற்றி நான் சொல்லணும். கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து மட்டும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதாவது தண்ணி ரொம்ப குடிக்கக்கூடாது அவங்களுக்கு. ஸோ உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க. உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, 1 லிட்டர் தண்ணி குடிச்சா போதும். அந்த மாதிரி கம்மியான அளவு தான் தண்ணி. இந்த 2 லிட்டர், 2 1/2 லிட்டர் கூட கிட்னி பேஷண்ட்ஸ் யாருமே வந்து அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த சேலஞ்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது டே 6 நான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? திருப்பி சொல்கிறேன், கிட்னி பேஷண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாருமே நம்மளோட வாட்டர் சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2லேருந்து 3 லிட்டர், வெயில் காலம்னா இன்னும் 1/2 லிட்டரு 1 லிட்டர் அதிகமாகவும் போகலாம். மழை காலம்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? கிட்னி பேஷண்ட் உங்கள் டாக்டரோட கன்சல்ட்டில் அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க சொல்லாங்களோ அதை மட்டும் நீங்கள் குடித்தாலே போதும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே 7 சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஸோ டே 7 சேலஞ்ச் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டுங்க, டீடாக்ஸ் டீ. ஸோ இந்த டீடாக்ஸ் சேலஞ்சிலே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டே வந்து இன்னைக்கு தான். ஸோ ஒன் ஆஃப் த முக்கியமான டெக்னிக் வந்து இந்த டீடாக்ஸ் டீங்க. ஸோ இந்த டீயை நீங்கள் குடிக்கிற மூலயமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். உங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ப்ளஸ் உங்களோட ரத்தத்தையே சுத்திகரிக்கிற டீங்க இது. சரிங்களா? உங்கள் ரத்தத்தையே வந்து சுத்திகரிக்கும், ப்ளஸ் உங்களோட வயிறை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது செரிமானம் சம்மந்தப்பட்ட எல்லாமே, கேஸ் ட்ரபிள் ரொம்ப இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாவே ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை எல்லாமே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், பட் ஒரு வார்த்தை உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கன்சல்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே இந்த டீடாக்ஸ் டீ வந்து எடுக்கலாங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் டீ எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறது. ஸோ இது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க். ஸோ இது நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 வீக் தொடர்ந்து குடிங்க, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அது என்னோட பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். வித்தின் சில பேருக்குலாம் ஒரு நாள் இது குடிச்ச உடனே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நல்லா பசிக்கும், சாப்பாடு வந்து நல்லா செரிமானம் ஆகும், ஏப்பம் இந்த புளிச்ச ஏப்பம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏப்பம் வராது, கேஸ் ட்ரபிள் வந்து கொஞ்சம் கம்மியாகும், வயிறு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் பிரிஸ்காவும் இருப்பீங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் டீ வந்து ஒரு ஜென்ரல் பாடியான ஒரு டீடாக்ஸ் டீ. சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலான்றத சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. 1, 2 வாட்டி கூட இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், கியூமின் சீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சீரகம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை இருக்கு இல்லையா, கொரியாண்டர் சீடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் சோம்பு, ஃபெனல் சீடுன்னு சொல்லுவாங்க, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இந்த 3 விஷயமும் ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சரிங்களா? கலந்து சேர்த்து 1/2 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதோட 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பானையில் ஊற்றி ஒரு 10 நிமிடம் வந்து கொதிக்க விடுங்க. சரிங்களா? ஒரு 10 நிமிடம்லேருந்து 15 நிமிடம், லோ சிம்மாக இருந்தாலும்
நல்லா கொதிக்கணும் சரிங்களா. ஒரு 10லேருந்து 10 மேக்ஸிமம் 15 நிமிடம், மினிமம் 10 நிமிடம் நல்லா கொதிச்சுச்சா என்ன ஆகும்னா, இந்த சீடெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 3 விஷயங்களோட சாறு எல்லாமே அதில இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வந்து மூடி வச்சுருங்க. அந்த சூட்லயே வந்து இருக்கட்டும். ஏன்னா உடனே எடுத்து குடிக்கக்கூடாது. ஸோ ஒரு சூட்லயே வந்து நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா, நல்லா என்ன ஆகும்னா வந்து அதோட எல்லாமே அந்த வாட்டரோட கலரே வந்து மாறிடும். ஒரு மாரி டார்க்கான ஒரு ஆரஞ்சு ப்ரவுன் கலர்ல மாறிடும். ஸோ அதோட சாறு எல்லாமே அதில இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த 1 லிட்டர் தண்ணிய நீங்க ஃப்ளாஸ்க்ல போட்டு ஊத்தி வச்சுக்கலாம். இல்லன்னா ஃபில்டர் பண்ணி தனியா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? எப்பப்ப அத எப்படி குடிக்கணும்னு சொல்றேன். எப்பப்ப குடிக்கிறீங்களோ, லைட்டா வெது வெதுல நார்மலா டீ குடிப்பீங்கல்ல, அந்த மாரி ஒரு டீ வெது வெதுன்ட்டு ரொம்ப ஆறி போய் குடிக்க வேணாம். ஒரு வெது வெதுன்ற டைம்ல அத வந்து நீங்க வந்து குடிக்கலாம். ஸோ 1 லிட்டர் தண்ணீல இந்த 3 விதைகள் அரை அரை டீஸ்பூன் எடுத்து சீரகம், மல்லி, சோம்பு இத போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிருங்க. இன்னும் ஒரு 10, 15 நிமிடம் அந்த சாறு இறங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் பண்ணி ஃப்ளாஸ்க்லயோ, இல்ல ஒரு பாட்டில்னா பிளாஸ்டிக்ல ஊத்தக்கூடாது. ஸ்டீல் பாட்டிலு இல்லன்னா ஃப்ளாஸ்க் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் இதில ஊத்திக்கலாம். இல்லன்னா ஒரு அந்த பானையிலேயே நீங்க ஓரமா நீங்க கிச்சன்ல வச்சுட்டு, தேவைப்படுற நேரம் எடுத்து நீங்க வந்து குடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது இந்த அரை அரை டீஸ்பூன் வந்து ரொம்ப வந்து குடிக்க முடியல அப்டின்னா, நீங்க 1/4 டீஸ்பூனா வந்து நீங்க போட்டுக்கலாம். அது வந்து இந்த அளவுலாம் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் தாங்க. கரெக்ட்டா இதுன்ற மாரி கிடையாது. நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கூட, குறைய போட்டுக்கலாம். பட் 1/4 டீஸ்பூனாவது போடணுங்க. இந்த 1 லிட்டருக்கு. 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டு குடிச்சு பாருங்க. உங்களால குடிக்க முடிஞ்சதுன்னா சூப்பரா இருக்கு. சூப்பரு. இல்லனாலும் 1/4 டீஸ்பூன் போட்டு நீங்க கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே 1 லிட்டர் வந்து இத வந்து குடிக்கணும். ஸோ எப்படி குடிக்கணுன்றதெல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ஏன் குடிக்கணுன்றது டவுட் இருக்கோ, இதோட பெனிஃபிட் எல்லாம் சொல்றேங்க. இது என்னெல்லாம் வந்து நல்லது செய்யும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு சீரகம், கியூமின் சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகும்னா, இதோட பொருள் எல்லாமே நம்மளுக்கு வயிறு சார்ந்த டைஜெஷன் இஷ்யூ எல்லாத்தையுமே வந்து செரிமான பிரச்சனைக்கு தீர்வு வரும். அயர்ன் கன்டென்ட் ரொம்ப அதிகங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும். பிளஸ் இதில ஃபைபர் கன்டென்ட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன வந்து எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். பிளஸ் பவுல் ஃபங்ஷன் உங்களோட வயிறோட ஆ செயல் அதாவது நல்ல டைஜெஷன் ஆகும். பவுல் ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷன வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அப்புறம் அவங்களுக்கு சீரகம்னாலே என்ன தெரியுமா? சீர் பிளஸ் அகம். அதாவது அகம்னா நம்ம உடம்பு. அத சீர் செய்யும். அதுதான் வந்து தமிழோட அர்த்தம் சீரகம். உங்களோட பிளட் அதாவது ரத்தத்த ஃபுல்லாவே வந்து அது வந்து சுத்திகரிக்கிறதுக்கு இந்த இது வந்து உதவுங்க. அடுத்து வந்து மல்லி, கொரியாண்டர். இது வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே இது வந்து நல்லா தீர்வு கொண்டு வரும். ரிலீஃப் ஸ்பாசம் அதாவது கேஸ்னால ஒரு வயிறு புடிச்சிருக்கு, அந்த மாரி ஒரு மாரி கம்முன்னு இருக்கு, உப்பி இருக்குன்ற மாரியான அந்த விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணும். டைஜஷனையுமே வந்து சாப்பிட்டு வந்து அது குடிக்கும்போது செரிமானத்தையும் வந்து தூண்டும். அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இதுவுமே வந்து உடம்புக்குள்ள இருக்கிற இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். பிளஸ் டயூரிட்டிக்ஸ் அதாவது நல்லா வந்து யூரின் பாஸ் பண்ண வைக்கும் உங்களுக்கு. யூரின் பாஸ் பண்ணா கண்டிப்பா இந்த உடல்ல இருக்க கழிவு எல்லாத்தையும் கிட்னி வெளியில தள்ளும் இல்லையா? ஸோ கிட்னிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ மறுபடியும் சொன்ன மாரி கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க இத வந்து எ எ உங்களோட டாக்டரோட கன்சர்னோட நீங்க வந்து இத வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு கிட்னி பேஷண்ட் இந்த மைல்டா இருக்கவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சில பேருக்கு இது வேண்டான்ற மாரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா பரவால்ல. சரிங்களா? ஸோ கிட்னி பேஷண்ட் மட்டும் நீங்க இது கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு டயூரிட்டிக்ஸ்னா உங்களோட கிட்னி ஃபங்ஷனையும் அதிகப்படுத்தும். பிளஸ் அந்த யூரின் எல்லாம் வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுனால, உங்களுக்கு வந்து டீடாக்ஸ் அதாவது உடல்ல இருக்க கழிவுகளோ யூரின் வழியா வெளியில போகும். சரிங்களா? ஸோ அடுத்து சோம்பு. சோம்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனல் சீட்ஸ். ஸோ இது நெறைய பெனிஃபிட் இருக்கு. சில பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் கொஞ்சம் கட்டுப்படும். அப்புறம் உடல்ல இருக்க வந்து கொழுப்ப வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவும். பிளஸ் வந்து உங்களோட ஓவராலா செரிமான பிரச்சனைகள் தீர்வாகும். பிளட் பிரஷர் பிபி இருக்கிறவங்கள அது வந்து கொஞ்சம் குறைக்கும். அதாவது ஹை பிபி பேஷண்ட்டுக்கு இது நல்லது. ஆஸ்துமா அண்ட் ரெஸ்பிரேட்டரி மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா இருக்கிறவங்கலாம் அது நல்லாவே இது வந்து சப்போர்ட் பண்ணும். பிளஸ் ப்ரொமோட் வந்து லாக்டேஷன். ஸோ பால் பால் தர அம்மாங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு பால் தருவாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இது குடிக்கும்போது, பால் சுரப்பி வந்து கொஞ்சம் வந்து சுரந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஓவராலா ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து எப்பவுமே சொன்ன மாரி நம்ம பிளட்டையே வந்து சுத்தம் பண்ணும். இந்த 3 விஷயங்களும் நம்ம பிளட்ல இருக்க நச்சுத்தன்மைகள், பிளட்டை வந்து சுத்தம் பண்றதுக்கு வந்து உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ நெறைய பெனிஃபிட் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஓவராலா உங்க டைஜெஷன் ரிலேட்டட் பிரச்சனைகள், பிளஸ் ரத்தத்த சுத்தம் பண்ணும். எனர்ஜியா வந்து வச்சுக்கும். சரிங்களா? ஸோ டிப்ஸ் இத எப்பப்பலாம் எடுக்கலாம் எப்படின்றத நான் சொல்றேன். முதல் டிப் வந்து
ஃபுல்லாக வந்து ஒரே ஷாட்டில் குடிக்கக்கூடாதுங்க. ஸோ நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா, அதில் 1 லிட்டர் தண்ணி இந்த டீடாக்ஸ் டீயே நீங்கள் குடிக்கணும். அது எப்படின்னா, 1 கப் ஒரு ஒரு இப்போ காலைல எழுந்திரிச்சோன்னா 1 கப் குடிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 1 கப்பு. இந்த மாதிரி 1 லிட்டர்னா உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 கப் வரும். ஸோ அப்பப்போ அத பிரிச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு கப். நடுவுல நீங்க நார்மல் தண்ணிலாம் குடிச்சுக்கலாம். அது 1. இன்னொன்னு கொஞ்சம் சூடா டீ மாரி சூடா குடிக்கணும். ஏன்னா சூடு இல்லாம குடிச்சா அது கொஞ்சம் டைஜஷன்ல கொஞ்சம் ரிலீவ் ஆகாது. ஸோ சூடானது குடிக்கணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல இந்த டீடாக்ஸ் டீ எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு 5, 6 கப்னா காலையில 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா டயூரிட்டிக்ஸ்ன்னு, அதாவது யூரின் அவுட்புட்ட நெறைய அதிகமாக்குன்ட்டு. அப்ப நீங்க நைட்டுக்கு மேல குடிச்சீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நெறைய யூரின் வந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதனால 6 மணி ஈவினிங் 6 மணியோட அத நீங்க முடிச்சுக்கலாம். டீ, காஃபி எடுக்கிறவங்க அதுக்கு முன்னாடி இத எடுக்கணும். நம்ம சொன்ன மாரி டீ, காஃபி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றது நல்லது. பட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பரவால்ல இந்த ஸ்டேஜ்ல. அதுக்கு முன்னாடி வந்து இத வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னொன்னு முக்கியமான விஷயம் இத பாயிண்ட்ல போடல. பட் நான் சொல்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா? சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். அது நீங்க நார்மல் தண்ணி கூட குடிச்சுக்கலாம். சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க தண்ணி குடிக்கிறீங்களே, அப்போ இது கொஞ்சம் சூடா இது 1 கப் குடிங்க. ஏன்னா, டைஜஷன நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்பலாம் 3 வேள சாப்பிடுறீங்களோ, நைட்டு மட்டும் வேண்டாம். நம்ம சொன்னோம் இல்லையா? 6 மணிக்கு மேல வேண்டான்ட்டு. காலையில பிளஸ் மதியம் மோஸ்ட்டா மதியம் வந்து மெயினா நீங்க குடிக்கணும். காலையில, மதியம் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த நார்மல் தண்ணி குடிக்கிறத விட இந்த டீடாக்ஸ் டீய வந்து இது வந்து குடிக்கலாம். பிளஸ் டீன்னு சொன்னதுனால சர்க்கரை, பால் எதுவுமே இதில கலக்கக்கூடாதுங்க. அண்ட் இஞ்சி, அதாவது இன்னும் டைஜஷன் வந்து ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த டீடாக்ஸ் டீ போடுறீங்களே அந்த 3 சீடு, இது கூட ஒரு 1 இன்ச்சு அளவு வந்து நீங்க இஞ்சிய தட்டி அந்த தண்ணீல போட்டு இது கூட சூடு பண்ணி வைக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் இந்த இஞ்சின்றது, சரிங்களா? மத்தபடி இந்த 3 விதைய போட்டு ஃப்ளாஸ்க் இருக்கு 8 மணி நேரம் சூடு தாங்கும்னா பெஸ்ட்டு. அதில ஊத்தி வச்சுருங்க. உங்களால வாங்க முடிஞ்சா ஒரு ஃப்ளாஸ்க் கூட நீங்க வந்து வாங்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ வேணும்னா லிங்க் வேணா நான் முடிஞ்சா நான் கீழ குடுக்குறேன். இல்லனாலும் நீங்க எல்லா கடையிலும் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஃப்ளாஸ்க் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லாதவங்க நீங்க ஒரு கப் ஜார்ல போட்டு நார்மலா வெசல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ 1 கிளாஸ் தண்ணிய 1 கிளாஸ் அளவு மட்டும் லைட்டா சூடு பண்ணி, நீங்க டீ குடிக்கிற மாரி குடிச்சுக்கலாம். ஸோ கேப் விட்டு குடிக்கணும். ஒரே டைம்ல 1 லிட்டர் ஃபுல்லாத்தையும் நீங்க குடிக்கக்கூடாது. ஸோ மத்தபடி சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு இத கண்டிப்பா நீங்க குடிங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல வந்து குடிக்க வேண்டாம். சரிங்களா? மத்தபடி இந்த டேஸ்ட் வைஸ் நீங்க ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம், பிரச்சனை இல்ல. 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ள குடிக்கலாம். இஞ்சி வந்து டைஜஷன் ஸ்லோவா இருக்கவங்க இஞ்சி பண்ணிக்கலாம். சரிங்களா? தேனு கூட வேண்டாம். ஒரு வேளை சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னா, தேனோ, லெமனோ குடுத்து குடிக்க வைங்க. தேனு, லெமன் இல்லாமயே குடிக்கலாம். இப்படிதான் இது வந்து இப்படிதான் குடிக்கணும். லெமன் கூட வேண்டாம். தேன் வேணும்னா சின்ன குழந்தைங்களுக்கு தேன் கொஞ்சம் ஊத்தி குடிங்க. பட் பெரியவங்க இது மட்டும் தான். 3 விதை, இஞ்சி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இல்லன்னா தேவையில்ல. சரிங்களா? ஸோ மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க இந்த வெட்னஸ்டே லைவ் செஷன்ல நீங்க கேட்கலாம். இந்த டீய குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் குடுங்க. எப்படி இருந்தது எல்லாமே எனக்கு ஃபீட்பேக் குடுங்க. நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இதையுமே உங்க ஹேபிட்டோட சேர்த்து பண்ணும்போது, நல்லாவே இந்த ஜர்னி வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். ஸோ அடுத்த நாளைக்கு இன்னொரு ஒரு சேலஞ்ச் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.